தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளைன்னு நம்ம பாட்டு கேட்டிருக்கோம். இப்போ அதைத்தான் நம்ம அந்த 45வது தசகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சுவாமி எப்படி இருக்கார்? இப்போ ஓடிண்டு கன்றுகளை தொடர்ந்துண்டு கிளிகளையும் பூனைகளையும் விளையாடின்னு இருக்க சேஷ்டைகளை பண்ணின்னு இருக்கார் சுவாமி. அதை நம்ம 6வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஹலதர சஹிதஸ்துவம் யத்ர யத்ரோ பயாதே விவசபதிதநேத்ராஸ்தத்ர தத்ரைவ கோப்யः விகலிதகிருஹகிருத்யா விஸ்வமிருத்தாபத்ய பிருத்யாஹ முரஹர முஹுரத்யன் ஆகுலா நித்யமாசன். அப்போ சுவாமி எங்கெல்லாம் அந்த கிருஷ்ணரான பரமாத்மா போகிறாரோ அப்போ பலராமரும் கிளம்புறார். அங்கே எல்லா குழந்தைகளும் வேலையாட்களும் தன்னை மறந்துட்டு கோபிகைகளும் கண்கொட்டாமல் எப்பயும் மேன்மேலும் உங்களையே பார்த்துட்டு பரவசம் அடைகிறாங்க. அதாவது யாருக்குமே அவளுடைய வேலையோ ஸ்வபாவமோ புரியலை. உங்களை பார்த்தோட மெய் மறந்துடுறாங்க, தன் நிலை மறந்து உம்மை ரசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க சுவாமி அப்படின்னுட்டு முரஹர முகுரந்தியாகுல நித்யமாசன். அப்படி முரஹரனான அந்த ஹரிய பரவசத்தோடு ரசிக்க ஆரம்பிச்சுடுறாங்கன்னு சொல்கிறார் சுவாமி. பிரதி நவநீதம் கோபிகா தத்தமிச்சன் கலபதம் உபகாயன் கோமலம் குவாபி நிருத்யன் சதய யுவதி லோகைர் அர்ப்பிதம் சர்ப்ரசன்னன் க்வச்சன நவ விபக்வம் துக்தம் அபியாபிபஸ்துவம். இதில் ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறார் பாருங்க. பிரதி நவநீதம். பிரதினா தினமும் புதுசான, நவநீதம்னா வெண்ணெய். அப்போ சுவாமிக்கு எப்படி அன்னன்னைக்கு கடையிற புதுசான வெண்ணெய் சாப்பிட்டுட்டே இருக்கு. அவர் எந்தெந்த வீடுகளை போய் பார்க்குறாரோ அப்போ பார்த்தா அவருக்கு அந்த புது வெண்ணெய் கிடைக்கிறது. கோபிகைகள்லாம் அதை கொடுக்குறாங்க, கொடுக்கலைன்னாலும் இவரே எடுத்துன்னு விடுறார். இதுவும் நடக்கிறது. அப்படி மொழியில் பாடுறார். அவகிட்ட போயிட்டு அவளை மயக்கிறார். பல இடங்களில் அழகான நர்த்தனம் பண்ணி காட்டுறார். அப்போ அன்புமிக்க பெண்களால் கொடுக்கப்பட்ட நெய்யையும் தின்னுடுறார். சில சமயம் புதுசாக காய்ச்சப்பட்ட பாலை குடிச்சுட்டும் விளையாடுறார். இப்படியெல்லாம் சுவாமி பண்ணினார் இல்லையான்னு சொல்லி இந்த 8வது ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்து 9வது ஸ்லோகம். மம கலு பலிகேஹே யாச்சனம் ஜாதமாஸ்தாம் இஹ புனர் அபலானாம் அக்ரதோ நைவ குர்வே ஈதி விஹிதமதிக்கிம் தேவசந்த்யஜ்ய யாஸ்ஞாம் ததிகிருதம் அஹரஸ்துவம் சாருணாசோரணேன. அப்போ அந்த மகாபலி வீட்டில் முன்ன பிச்சை எடுக்கும்படி நேர்ந்தது. அதாவது அந்த பலிக்கிட்ட போய் வாமனமூர்த்தியாக அவர் கேட்டாரே மண் 8 அடி, அப்படி 3 அடி மண் கேட்ட அந்த சுவாமியே இங்கே ஸ்திரீகள்கிட்ட இது பண்ணி நிற்கிறார். இங்கே ஸ்திரீகள் முன்ன அப்படி நான் செய்ய மாட்டேன்னு நிச்சயிச்சுண்டு, தேவதேவரே நீர் யாசிக்கிறத விட்டுட்டு விசித்திரமான திருட்டு வழியில் நீங்கள் போக ஆரம்பிச்சுட்டேரே, தயிரையும் நெய்யையும் கேட்டுண்டு அப்படின்னுட்டு பட்டத்திரி வியந்து கேட்குறார். அப்படிப்பட்ட அந்த மகாபலிக்கிட்ட யாசிச்சுன்னேர், இந்த கோபிகைகள்கிட்டையும் திருட்டு வழியை மேற்கொண்டீரே சுவாமின்னு விசித்திரமாக இருக்கே உங்களுடைய விளையாட்டுன்னு கேட்குறாரு இந்த 9வது ஸ்லோகத்தில். அடுத்து 10வது ஸ்லோகம். தவ ததிகிருதம் ஓஷே கோஷயோஷோ ஜனானாம் அபஜத ஹிருதி ரோஷோ நாவகாசம் ந சோகஹ ஹிருதயமபி முஷித்வா ஹர்ஷ சிந்தௌ ன்யதாஸ்த்வம் சமம சமய ரோகான் வாதகே ஹாதிநாத. அப்போ இதில் தயிரையும் நெய்யையும் நீங்கள் திருடினதில் கோகுல ஸ்திரீகளுடைய உள்ளத்தில் கோபத்துக்கோ வருத்தத்துக்கோ இடமில்லை. இந்த மாதிரி எடுத்துன்னு போய்ட்றானே குழந்தைன்னு அவள் நினைக்கல. தத்தினா தயிர், எதை அவள் எடுத்த போதும் அவள் கவலைப்படலை. நீர் அவருடைய உள்ளத்தையும் அவளுடைய உள்ளத்தையும் நீங்கள் திருடின்னு இருக்கேள் இல்லையா. ஹிருதயம் அபி முஷித்வா, போன நீங்கள் உள்ளத்தையும் இல்லை திருடினீங்க. அவளை ஆனந்த கடலில் வச்சுட்டேன். குருவாயூரப்பா அப்படி விளையாடின நீர் என்னுடைய நோய்களையும் தீர்த்து வைங்கோ வாத கேஹாதி நாத. அப்படிப்பட்ட குருவாயூரப்பான்னு கேட்குறாரு இந்த 10வது ஸ்லோகம். அடுத்து 11வது ஸ்லோகம். சாகாக்ரேத விதும் விலோக்கிய பலமித்யம்பாம் ச தாத்தம் முஹு சம்பிரார்த்தியாத ததீயவசசா புரோக்ஷோக்திமேவ
मूर्ति बाहौ त्वयि चित्रं देवससी च से ते करमगात् किं ब्रूमहे सम्पतत् ज्योतिर्मण्डलपूरिता किल बभुः प्राका विराट रूपताम्. அப்போ ஒரு நாள் சுவாமி என்ன பண்ணுறார், மரக்கலையில் போய் உச்சியில் சந்திரனை பார்த்து பழம்னு நினச்சி தன்னுடைய தாயார்கிட்டையும் தகப்பனார்கிட்டையும் திருப்பி கேட்குறார், தரும்படி கேட்குறார். அப்போ கைகளை ஒசத்தின போது, தேவதேவா அந்த சந்திர பிம்பம் உம்முடைய கைக்கு வந்துட்டதே, அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? சசி சோமன், சசி தான் இந்த இடத்துல சந்திரன். சித்திரம் தேவ சசி சதே கரமகாத், அவருடைய கரத்தில் வந்துடுத்தது. அந்த சந்திர பிம்பம் உடைய கைக்கு வந்தோன்னா அதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? ஜோதிர்மண்டலத்தையே திருமேனியாக கொண்ட நீர் இறங்கி வந்தபோது இப்போ இந்த விராட் ரூபத்தில் கலந்துட்டதோன்னு தோன்றதுன்றது. அடுத்து 12வது ஸ்லோகம். கிம் கிம் பதே தம் இதி சம்பிரம பாஜமேனம் பிராமணர்வே க்ஷணமமும் பரிமஜ்ஜய தாதம் மாயாம் புனஸ்தனய மோகமயீம் விதன்வன் ஆனந்த சின்மய ஜகன்மய பாஹிரோகாத். இது என்ன ஆச்சரியம்னு கேட்குறார். கிம் கிம் பதேதம் இதி சமப்பிரம. அப்படி அந்த தந்தையை ஒரு நொடி நேரம் பரமானந்த கடலில் முழுக செஞ்சுட்டு மீண்டும் அதை மறக்கடித்து புத்திர ஸ்நேகமாயே நீங்கள் பிரயோகிச்சுட்டேரே, விஸ்வரூபியும் சிதானந்த ரூபியுமான பகவானே என்னை நோயிலேருந்து காப்பாற்றுப்பா, பாஹி ரோகாத், என்னோட ரோகத்துலேருந்து காப்பாற்றுன்றார். இதோட நம்ம 45வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ பாலலீலா வினோதனாய நமஹா.